அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர் பாடல் பெற்ற இந்த தலம் திருநெல்வேலி நகரில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் நெல்லையப்பருக்கு என்று தனி ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு என்றும் தனி ராஜகோபுரம் இருக்கிறது. சுயப வடிவ லிங்கத்தினை நெல்லையப்பர் என்ற பெயரிலும் வேண்ட வளர்த்த நாதர் என்ற பெயரிலும் வழிபட்டு வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிங்கத்தின் மத்திய பகுதியில் அம்பாளியின் உருவம் காணப்படுகிறது. அபிஷேக சமயத்தின் போது அந்த காட்சியை தரிசனம் செய்ய முடியும். சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்பதை இது உணர்த்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ சமயத்தின் போது இந்த கோவிலுக்கு அம்பாள் சன்னதிக்கும் எதிரே இருக்கின்ற நந்தி பகவானுக்கு பிரதோஷ கால பூஜைகள் நடைபெறுகின்றன. அதே போல சிவராத்திரி என்று நள்ளிரவில் நெல்லையப்பருக்கும் அம்பிகைக்கும் சேர்ந்துதான் 4 கால ஜாம அபிஷேகமும் பூஜைகளும் நடத்தப்படுகின்றன. சிவனையும் சக்தியும் பிரித்து பார்ப்பது இந்த தலத்தில் இல்லை. சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்பதை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட தலமாகவே இது அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில் நெல்லையப்பருக்கென்று தனி ராஜகோபுரமும் அம்பாளுக்கென்று தனி ராஜகோபுரமும் இருக்கின்றன. இந்த 2 சன்னதியை இணைக்கும் சங்கிலியாக நீண்ட மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு தனித்தனி கோவில் போல தெரிந்தாலும் கூட அது இரண்டுமே ஒரே கோவில்தான். பொதுவாக பார்த்தோம்னா எல்லா கோவில்களும் நவகிரக சன்னதிகள் புதன் பகவானுக்கு கிழக்கு நோக்கித்தான் காட்சி தருகிறார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் தனிச்சிறப்பாக வடக்கு பக்கம் காட்சி தருகிறார். கல்விக்கு அதிபதியான புதன் குபேர திசையாக வடக்கு பக்கம் நோக்கி இருப்பதால் மாணவர்கள் இந்த தலத்தில் புதனை வழிபட்டால் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது இங்கு யார் வழிபட்டாலும் நல்ல உயர்ந்த சம்பளத்தில் இருப்பார்கள் என்றும் நல்ல வேலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சொந்த தொழிலாக இருந்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் மூலஸ்தானத்திற்கு பக்கத்தில் ஒரு தனி சன்னதியில் திருமால் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். திருமால் சிவலிங்கத்தை பூஜை செய்வது போன்ற காட்சியும் இங்கு அமைந்திருக்கிறது. அதற்கு பக்கத்தில் இருக்கும் உற்சவரான விஷ்ணு பகவானின் மார்பில் சிவலிங்கம் காணப்படுகிறது. திருமாலை இந்த கோலத்தில் காண்பது மிகவும் அற்புதமான காட்சியாகும். விஷ்ணுவின் தங்கையான அம்பாளை மணந்து கொண்ட சிவபெருமானுக்கு தனது மார்பில் விஷ்ணு இடம் தந்ததாக கூறப்படுகிறது. தனது தங்கையே சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுத்த தீர்த்த பாத்திரம் இந்த இடத்தில் இன்றும் இருக்கிறது. ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் கோவில் தென் வடலாக 756 அடி நீளமும் மேற்கு கிழக்காக 378 அடி அகலமும் கொண்டதாகும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக இது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கும் சாமிக்கும் என்று தனித்தனியே கோவில்கள் எழுப்பப்பட்டு இருந்தாலும் இடையே அழகிய கல் மண்டபம் கொண்டு இணைக்கப்பட்டு இருக்கிறது. அம்பாள் சன்னதியில் 1000 கால் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தி சிலையும் காணப்படுகிறது. கொடிமரத்தை சுற்றிவிட்டு உள்ளே சென்றால் மூலவர் சிலை அமைந்திருக்கிறது. அதற்கு முன்பு மிகப்பெரிய யானை முகன் சிலையும் இருக்கிறது. இது சுமார் 9 அடி இருக்கும் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மூலவரை சுற்றி 3 பிரகாரங்கள் காணப்படுகின்றன. முதல் பிரகாரத்தில் எல்லா கோவில்களையும் போல தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகிஷாசுரவர்த்தினி, பைரவர் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. கோவிந்த பெருமான் சிவனுக்கு இருக்கின்றார். இரண்டாவது பிரகாரம் சற்று பெரியதாகவே காணப்படுகிறது. ஆரம்பத்திலேயே 7 இசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்கள் காணப்படுகின்றன. இவற்றை தட்டி பார்த்தால் ஸ்வரங்களின் ஒலி கேட்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரகாரத்தில்தான் தாமிர சபை உள்ளது. 63 நாயன்மார்களின் சிலைகள், அஷ்டலட்சுமி, சனீஸ்வரர், சகஸ்ரலிங்கம் ஆகிய சிலைகளும் காணப்படுகின்றன. மூன்றாவது பிரகாரம் மிகவும் பெரியதானதும் கூட மிகவும் அகலமானதாகவும் இருக்கும். இந்த பிரகாரத்திலிருந்து அம்மா பண்டகம் வழியாக அம்மன் சன்னதி செல்வதற்கு வழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு ஆஞ்சநேயர், ஐயப்பன், மஞ்சனத்தி அம்மன், சரஸ்வதி, பிரம்மா ஆகியோருக்கு தனி சன்னதிகள் இருக்கின்றன. கோவிலின் உள்ளே மிகப்பெரிய உள்தொப்பம் ஒன்று இருக்கிறது. அதேபோல கோவிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெளித்தொப்பமும் இருக்கிறது.
பல நூறு வருடங்களுக்கு முன்பு பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ராமகோனர் என்பவர் அரண்மனைக்கு பால் கொண்டு போகும் வழியில் கல்லொன்று அவரது காலை தடுக்கிவிட்டு கையில் இருந்த பால் முழுவதும் ஒரு கல்லின் மேல் கொட்டிவிட்டதாகவும், இதேபோல தொடர்ந்து 4 நாட்கள் பால் தவறி அந்த கல்லின் மீது கொட்டியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இதே போல நடந்து வந்ததால் ராமகோனர் பயந்து போய் மன்னரிடம் உடனே இந்த விஷயத்தை கூறினார். மன்னர் வீரர்களுடன் அந்த இடத்திற்கு சென்று கல்லை அகற்ற கோடாலியால் வெட்டினார். வெட்டிய அந்த கல்லிலிருந்து கொப்பளித்து ரத்தம் வந்ததாகவும், அந்த காட்சியை கண்ட அதிர்ச்சியிலிருந்து அனைவரும் ஒரு நிமிடம் திக்குமுக்காடி நின்றதாகவும், ஒரு ஆச்சரிய குரல் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த கல்லின் அடியில் சுயம்புலிங்கம் இருப்பதாகவும், அந்த லிங்கத்தை மூலவராக கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் அந்த குரல் ஒலித்ததாகவும் கூறுகின்றனர். அந்த லிங்கத்தை கொண்டு மன்னர் நெல்லையப்பர் கோவிலை எழுப்பியதாக கூறப்படுகிறது. சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை வலியுறுத்தும் இந்த கோவிலின் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் எந்த சண்டை சச்சரவும் ஏற்படாது, ஒற்றுமையாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஜாதகத்தில் புதனால் ஏற்படும் தோஷங்களை நீக்குவதற்கு இந்த கோவிலின் நவகிரகத்தில் உள்ள புதனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் கோகுலாஷ்டமி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் வருடந்தோறும் சாமி அம்பாளுக்கும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. குறிப்பாக காந்திமதி அம்மாள் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா இங்கு மிகவும் கோலாகலமாக நடைபெறுகின்றன. நெல்லையப்பர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா 15 நாட்கள் நடைபெறுகின்றன. திருவிழா நாட்களில் திருநெல்வேலி நகர் 4 ரத வீதிகளிலும் தினமும் காலை இரவு என ஸ்ரீ காந்திமதி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வருகிறார். நெல்லையப்பர் கோவிலில் ஆனி பெருந்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றாகும். இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தின் போது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் திருத்தேர் நெல்லை 4 ரத வீதிகளில் உலா வரும். சுவாமி நெல்லையப்பர் திருத்தேரின் எடை சுமார் 450 டன் ஆகும். இந்த தேர் முழுக்க பக்தர்களால் 4 ரத வீதிகளில் இழுக்கப்பட்டு நிலையை அடைகிறது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் ஒன்று நெல்லையப்பர் கோவில் ஆகும். இந்த திருக்கோவிலின் வருடத்தில் 12 மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகும். சிவபெருமான் வசிக்கும் இடமாகவும் சொர்க்கத்திற்கு இணையாக பூலோக பகுதியாகவும் இதை பக்தர்கள் பார்க்கின்றனர். ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். நெல்லையப்பர் தேர் 28 அடி அகலமும் மற்றும் 80 அடி உயரமும் கொண்டதாகும். நெல்லையப்பர் கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். இத்தலம் 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே சிறப்பு பெற்று விளங்குகிறது. தமிழ்நாட்டின் முக்கியமான 5 அம்பலங்களில் 2 அம்பலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படுகின்றன. அவை ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதி ஆலயம் தாமிர அம்பலமாகவும், ஸ்ரீ குற்றாலநாதர் ஆலயம் சித்திர அம்பலமாகவும் காணப்படுகின்றன. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. துவார பாலகர்களின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறவிகளால் எழுதப்பட்ட தேவாரம் முதன்மையான தெய்வம் போற்றப்படுகிறது. திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில் மட்டுமல்லாமல் அருள்மிகு பிட்டாபுரத்து அம்மன் கோவிலும் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் திருநெல்வேலி வடக்கு ரத வீதியும் மேல ரத வீதியும் சந்திக்கும் தெருவில் காணப்படுகிறது. 6 அடி உயரத்தில் 4 அடி அகலத்தில் அம்மன் காட்சி தருவது சிறப்பாகும். சைவ சமயத்தை வளர்த்த திருஞான சம்பந்தர் திருநெல்வேலி என்ற பெயருடன் திருநெல்வேலி பதிகம் பாடியிருக்கிறார். இந்த திருத்தலத்தில் உள்ள இறைவன் நெல்லையப்பர் சுவாமி வேணுநாதர் வேதநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தில் உள்ள அம்பாள் காந்திமதி அம்மை, வடிவுடவை அம்மை, திருக்காமக்கோட்டமுடைமை நாச்சியார் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் தினசரி பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த கோவிலில் வருடந்தோறும் ஆனி பெருவிழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. 10 நாட்களுக்கு நடைபெறும். இந்த திருவிழாவில் தேரோட்டம் நிகழ்வு சிறப்பான ஒன்றாகும். மட்டுமில்லாமல் இங்கு ஆடிப்பூர உற்சவம், புரட்டாசி நவராத்திரி திருவிழா, ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா என்ற பிற திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய தலங்களில் நெல்லையப்பர் கோவில் திருத்தலமும் ஒன்றாகும். அருணாச்சல கவிராயரால் வேணுவன புராணத்தில் பாடப்பெற்ற பெருமையுடையதாகும். சொக்கநாத பிள்ளையால் காந்தியம்மை பதிகத்திலும் பாடப்பெற்ற பெருமையுடையதாகும். 32 தீர்த்தங்கள் கொண்டது இத்திருத்தலமாகும். இந்த கோவில் தேர் தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய தேர் என்ற பெருமைக்குரியதாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி யுவர்ஸ்.